வரக்கூடிய ஒரு இடம் வந்து இதுதான். பின்னாடி தெரியுதா பேலஸ். ஸோ நிறைய ஃபோட்டோ ஷூட்டு வீடியோலாம் வந்து இங்கே எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்குது. பிரிட்டிஷ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் தெரியுதுங்க. பட் ஆனால் வீடியோ ஃபோட்டோகிராஃபி ரெஸ்ட்ரிக்ஷன் இன்சைடு. சந்திரமுகி படத்தில் வரக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட் அரண்மனை தாங்க இது. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழங்காலத்தில் அந்த ராஜாக்கள் யூஸ் பண்ண அந்த ஃபோட்டோஸ், அப்புறம் அவங்களோட திங்ஸு, பெயிண்டிங், அப்புறம் சிலைகள், அவங்களோட ஆஃபீஸ் என்ன எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்குது. ஃபாரினர்ஸும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 270 ஃபார் இண்டியன்ஸ். அப்புறம் ஃபாரினர்ஸ்க்கு 500 வாங்குறாங்க. கண்டிப்பான முறையில் ஃபோட்டோ எதுவும் எடுத்துடாதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா ஃபோன் காலி, இல்லைனா 10,000 ரூபா கேட்குறாங்க. பயன்படுத்தப்பட்ட கல்வெட்டுகள். இந்த மாதிரி பாறைகளை சாயந்தர நேரத்துக்கு வந்து திட்டாக வெட்டி விட்டுருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா புறாக்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாமே புறாக்கள் தான். அந்த ஆர்ச் வந்து சைனீஸோட டெக்கரேஷன் மாதிரி இருக்குங்க. போன்சாய் கார்டன். போன்சாய் மரங்கள் வந்து சின்னதாக இருக்கக்கூடியதான் போன்சாய்ன்னு சொல்லுவோம். ஸோ வெள்ளை நிற அந்த பளிங்கு கற்களில் புத்தர் அழகாக உட்காந்துருக்காருங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது.
முழுக்க போன்சாய் மரங்கள். போன்சாய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும், சின்னதுலேயே வந்து முதிர்ச்சி அடைந்த தோற்றம் தெரியும் சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். ஸோ இது வந்து பார்க்குறது ஃபிக்கு. இதுலேயே வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மவுண்டைன் ஸ்பேஸ். போன்சாயில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்த சின்ன சின்ன மரங்கள். நடுவுலே வந்து இந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி அந்த பவளப்பாறை மாதிரி ஒரு மரம் இருக்குங்க. மவுண்டைன்ஸ் ஸ்பேஸ்ன்னு ஏதோ பேர். இது ஏதோ ஆஃபீஸ் ரூம் மாதிரி தெரியுதுங்க. ஸோ மூங்கில்லே அதோட வெளித்தோற்றத்தை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. வழி எந்த பக்கமானா இதான் வழி. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போன்சாய் மரங்கள் தான் இருக்குது. பட் ஆனால் இது போன்சாய் மரம் மாதிரி தெரில, ரொம்ப ரொம்ப பெரிய மரமாக இருக்குது. நம்ம ஊர் புளிய மரங்க. புளிய மரத்துலேயே எவ்வளோ சூப்பரான சின்னதாக மினியேச்சர் பண்ணி வச்ச மாதிரி இருக்குங்க. அழகாக இருக்குது. செம்மண்லேயே வந்து இது பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. பட் ஆனால் இப்போ இது உள்ளே அலௌடு இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து அந்த போன்சாய் மரங்கள் தான். நைட் வியூ நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஏதோ ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. ஸோ இங்கே அழகழகாக பருந்து, மேலே சிங்கம், மயில் மாதிரி தெரியல, வேறு ஏதோ மாதிரி இருக்குது. பெரிய பெரிய அந்த மரங்கள்லேயே வந்து சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். தெரியுதா, சிங்க சிலை. இந்த பக்கம் புத்தர். நீலகிரி ஸ்கல்ப்சர். ஸோ 80 வருஷம் பழமையானது இது. மரத்திலே செய்யப்பட்ட சிற்பங்கள். ஸோ மரம் வேர் வந்து மேலே வர்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. சிங்கம் இருக்குது இதில். அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கம் தெரியுதா, இதிலே வன விலங்குகள் இருக்குது பாருங்கள். யானை ஒரு பக்கம், குதிரை ஒரு பக்கம். ஸோ யாழி, குரங்கு, அணில். ஸோ இந்த மரத்துலேயே நிறையா சிற்பங்கள் ஒரே மரத்துலேயே செஞ்சுருக்குங்க. கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான ஒரு இது ஆந்த. வாவ். ஆனால் மரத்தோட வேர் வந்து தலைகீழாக இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது உண்மையிலே அதிசயமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து புத்தர் சிலை. அதுவுமே வந்து 200 வருஷம் மிக பழமையான ஒரு மரம் தான் சொல்கிறாங்க. புத்தா, நீல்கிரி ட்ரீ. கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான ஒரு மரத்தால் செய்யப்பட்டது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அண்ட் தென் இன்னொரு மரத்தை பற்றி சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், இதில் சிங்கம், அப்புறம் ஒரு பக்கம் கொக்கு, முதலை, ஆந்தை இருக்குது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான ஒரு மரத்துலேருந்து செய்யப்பட்ட ஒரு சிற்பம் தான். மேலே ஒரு மந்தி தெரியுது. ஸோ உராங்குட்டான். அதுக்கு அப்படியே பெரிய ஒரு கொடையை பிடிச்சி நிப்பாட்டின மாதிரி இருக்குங்க. அங்கங்கே வனவிலங்குகளோட சிற்பத்தையும் பார்க்க முடியுது. ஒரு பெரிய மயிலோட சிற்பம் தெரியுதா, ரொம்ப பெரிய ஒரு மயிலோட சிற்பம் இருக்குது. இதுவுமே 200 வருடம் பழமையானது. நீல்கிரி ட்ரீன்னு போட்டிருக்கு.
ஸோ இது மேலே வந்து ஒரு மீன் தாமரைப்பூவை கவிட்டு இருக்க மாதிரி ஒரு சிற்பங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செடியிலே செய்யப்பட்ட ஒரு வீடு, அப்புறம் ஒரு ஓணான் இருக்குது. இது 250 வருடம் பழமையானது. இது மேங்கோ ட்ரீயில் செய்யப்பட்டது. அந்த பக்கம் தெரிகிறது முதல்ல. அங்கே ஒரு சிற்பம் தெரியுது. மீன் கிட்டத்தட்ட 250 வருஷம் பழமையான ஒரு இது. எருமை மாடை மேலே ஒரு எருமை மாடை ஜேர்னி பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இன்னொரு முதல்ல வந்து கடிக்கிற மாதிரியும் ஒரு சீனரிஸ் இருக்குது. இதை பாருங்களேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாயோட கருவறையிலேருந்து ஒரு குழந்தை வெளிவர்ற மாதிரி ஒரு சிற்பம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 250 வருடம் பழமையான ஒரு மர வேலைப்பாடு தாங்க. ஸோ மதர் நேச்சர்ஸ் ஊம் போட்டிருக்கு. மேங்கோ ட்ரீயில் செய்யப்பட்டது. உப்பு வேணாம் அப்படியே கொடுங்க. தேங்க்யூ. அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட் தொங்குற மாதிரியே ஃப்ளவர்ஸில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீகாக் மயில் வந்து அழகழகாக இந்த வண்ண மலர்களை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. தண்ணீர் தெளிக்கிறதுக்கு அங்கங்கே இந்த மோட்டார் இதை வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தண்ணீரோட ஸ்மெல் வருது, மழை தண்ணியோட அந்த இது. ஸோ ஹார்ட் இன் ஆர்ச். வந்து இந்த பூ கொட்டுற மாதிரி ஒரு இது வடிவமைப்புங்க. அழகாக இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நடக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. 2 பக்கமே வந்து மரங்கள் நம்மளை கை நீட்டி கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இந்த இதை பார்க்குறதுக்கு. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் தாங்க. ஸோ இதுலேயே நிறையா தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்த வியூ பார்க்குறீங்களா? சைடில் அங்கே வெயிலில் சரியாக தெரியல. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிகப்பு, வெள்ளை, மஞ்சள், பச்சை, கடைசியில் ஒரு எல்லோயிஷ். அழகாக இருக்குல்ல? ஸோ மைனாக்களும் உள்ளே விளாண்டுக்கிட்டு இருக்கு. வழிபாதை முழுக்க சூப்பராக இருக்குது. தெளிச்சுக்கிட்டே போகுது. ஒரு 200 அடி ஒசரம் இருக்குங்க இந்த மரம். போய்கிட்டே இருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா காவாசி தான் கீழே தெரியுது. அவ்வளோ தூரம் உயரமான ஒரு மரங்க. சுற்றி சுற்றி தண்ணியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அழகாக இருக்குது.
வெண்டைக்காய் தோற்றம் இருக்கா, பட் ஆனால் இதோட பூவை பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்கள். நாகலிங்க பூலே ஒரு வெரைட்டியாக இருக்கா. இதுவும் ஒன் ஆஃப் த மிராக்கல், நேச்சர்ஸ் மிராக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மரம் தான் அந்த மரம். ஸோ நம்ம ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்கிறது பேண்ட் ஸ்டாண்ட் கிளாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சின்ன சின்ன பூக்களாக ஃபுல்லுமே இந்த செடி முழுக்க இருக்குங்க. ஸோ உள்ள நோ என்ட்ரி, ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க. பட் ஆனால் இந்த பூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூ, அழகாக இருக்குது. சின்ன மொட்டு மாதிரி வருது, அந்த மொட்டுலேருந்து விரிஞ்சு இந்த மாதிரி பூக்கள் நமக்கு வருதுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ்னே சொல்லலாம். அழகாக இருக்கானா. இது ஒரு சூரியகாந்தி ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க. ஈவினிங் டைம் இங்கே லைட் ஷோ நடக்கும், அந்த டைம் இதில் இது போடுவாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இப்போது டைம் சுற்றி பார்க்குறதுக்கான நேரம் கிடையாது, ஏன்னா வெயில் மண்டையை பொழக்குதுங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா சூரியகாந்தி அழகழகாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் அந்த பருவத்துக்கு வரலான்னு சொல்லுவோம்ல, இலைகள்லாம் உதிர்ந்து போய் கிடக்கு. சரியாக பராமரிக்கல என்னன்னு தெரியல. பாருங்களேன், சூரியகாந்தி. சூரியகாந்தியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் உள்ள திசையை நோக்கி நிற்குங்க. ஸோ நிறையா தேனீக்களும் இதில் இருக்குது பார்த்துக்குங்க. இப்போ சூரியன் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் இப்போ இந்த இது இருக்குது. இடையில சின்ன சின்ன செடிகளும் இருக்குங்க. சூரியகாந்தி சூரியன் இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இவங்களாம் இந்த பக்கம் திரும்பியிருக்காங்க. அந்த பழங்கள் இருக்குங்க. இந்த ஃபுல்லுமே ஷெர்ரி டைப் ஆஃப் வெரைட்டிஸ். வெள்ளையும் பிங்க் கலர்லேயும் வந்து, ஆனால் நிறையா பூக்கள் உதிர்ந்துருக்கு. அங்கங்கே பூக்கள் வந்து நமக்கு தெரியுதுங்க. மிகப்பெரிய ஒரு ஆலமரம். ஸோ நம்ம ஊரில் இருக்க புளிய மரமும் இருக்குது. பின்னாடி ஒரு பனைமரம், அதுக்கு கீழே சின்ன சின்ன பனைமரங்களும் தெரியுதா? ஐ திங்க் இது சுற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், டைம் இல்லை, பசிக்குது. அதனால் நம்ம சாப்பிட போயிடலாம் நினைக்கிறேன். ஸோ காதலர்களும் அங்கங்கே இருக்கிறாங்க. லவ்வர்ஸ் பார்க்குன்னு நினைக்கிறேன்.